யாரு இத அன்பால கட்டி கொண்ட ஆளு யாரு வம்போடும் தெம்போடும் விளையாடும் இந்த பிள்ளையாரு நம்மளோட சூப்பர் ஸ்டாரு கால வீட்டுக்குள்ள வந்து சேரும் இந்த கதையில இருக்குது பலராகும் போல போல கண்ணீரும் மாறி போகும் இத பார்க்கும் நம்ம யாவருக்கும் நல்ல நேரம் நல்ல நேரம் நல்ல நேரம். ஆமாப்பா, உன் உதவி இல்லாம என்னால இந்த அளவுக்கு போராடி இருக்க முடியாத. உன் உதவிய எப்ப நினைச்சு பார்த்தாலும் என் கண்ணே கலங்கும் தெரியுமா? ஏய், என்னாச்சு? இப்ப நீ ஏன் கண் கலங்குற? இல்ல, ஒண்ணுமே இல்ல. நான் என்ன சொல்லிட்டே இப்போ? ஒண்ணு ஃபீல் பண்ணாத. ஏதோ தூசி விழுந்துருச்சு, அவ்வளவுதான். தூசியா? கண்ணை காட்டு. இல்ல, வேணாம் வேணாம், பரவாயில்ல. காட்டுன்றல. காட்டு. ஒண்ணும் இல்ல. பரவாயில்ல அரவிந்த், காட்டு. பரவாயில்ல, விடு. இங்க வாடுறல. போயிடுச்சா? ஓகே ஓகே, ஃபோக்கஸ் கிளியர். தேங்க்ஸ் மாதவி. பரவாயில்லப்பா. சரி வா, உன் கல்யாணத்தை பத்தி நம்ம பேசிட்டே போலாம். இல்லப்பா, நான் அர்ஜென்ட்டா வெளியில கிளம்பணும். நாளைக்கு பேசிக்கலாம். நான் கிளம்புறேன். சரி அரவிந்த், பாய். பாய். மாதவி, சொல்லு, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? நான் புதுசா சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. உங்க மகன் என் கழுத்துல தாலி கட்டணும். கட்டுவான். அப்புறம் என் குழந்தைக்கு ஒரு நல்ல அப்பாவா இருக்கணும். நடந்துக்குவான். அப்புறம் அப்புறம் என்ன, உங்க வீட்டு மருமகளா காலம் பூரா என்ன கண்ணீர் சிந்தாம பாத்துக்கணும். அப்புறம் அப்புறம் என்ன, கூடிய சீக்கிரமே ஒரு பேரனோ பேத்தியோ பெத்து கொடுக்க போறேன். நீங்க தாத்தா ஆயிடுவீங்க. அவனை கொஞ்சம் போறீங்க. இதான் எனக்கு பிடிக்கல. ஏன் பிடிக்கல? அது யாரு குழந்தையோ, என்ன கர்மமோ, எப்படி உருவாச்சோ ஒரு இழவும் தெரியல. அதுக்கு நான் அப்பனா? என் அப்பா தாத்தாவா? நீங்க அப்பான்னா உங்க அப்பா தாத்தா தான் ஆவாரு. மாத்தி சொன்னா முறை தப்பாயிடும். பரவாயில்லையா? என்ன பிரீத்தி, படையப்பா படத்துல நீலாம்பரி கல்யாண கேசட்ட போட்டு போட்டு பாக்குற மாதிரி நீ இந்த கேசட்டை போட்டு பாத்துட்டு இருக்க? பிரீத்தி, பிரீத்தி. அண்ணி சொல்லுங்க. அண்ணி சொல்லுங்கன்னா அப்ப நான் பேசின எதுவுமே உன் காதுல கேட்கலையா? என்ன சொன்னீங்க? சரியா போச்சு. அப்ப இது டேஞ்சர் தான். என்ன நீ சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல. உன்னை பார்த்தாலே தெரியுதே ஏதோ புரியாம தான் இருக்கேன்னு. அப்படிலாம் இல்லையே. அது வந்து பார்த்த அந்த பையல வீடியோ எடுத்தத எல்லாத்தையும் போட்டு போட்டு பார்த்துட்டு இருக்க. ஓ, இதுவா? இது மாதவி கிட்ட எழுதி வாங்கினப்ப அண்ணா எடுத்த வீடியோ. மலரும் நினைவுகளா இல்ல மறக்க முடியாத நினைவுகளா? அண்ணி, என்ன புரியலையா? மறக்க வேண்டிய விஷயத்த மறக்காம திரும்ப திரும்ப போட்டு பார்த்துட்டு இருக்கியே, இது ரொம்ப அவசியமா? இல்ல, இது அண்ணா அப்பவே பார்க்க சொல்லுச்சு. அவரையே உன்னை இதை பார்க்க சொல்லணும்? அதுவும் இந்த பையன் பேசினத? நிஜமாவே உங்க அண்ணனுக்கு இது தெரியுமா? ஏன் எனக்கு தெரியாது? இல்ல, அது வந்துங்க. நீங்களே சொல்லுங்க அண்ணி. என்ன? இல்ல, மாதவி எழுதி வாங்கின வீடியோவை நான் எடுத்ததுதான். மொபைல்ல இருந்து எரேஸ் ஆயிரன்னு இந்த லேப்டாப்ல ஏத்தி வச்சேன். அதுக்கு என்ன போ? இல்லங்க, அவ இத ப்ளே பண்ணி பாத்துக்கிட்டே இருக்கா. நான் தான் கிருஷ்ணா ப்ளே பாய லேப்டாப்ல ப்ளே பண்ணி பார்க்க சொன்னேன். அந்த வீடியோவை எதுக்குங்க நீங்க பார்க்க சொன்னீங்க? அவனை பத்தி இவ தெரிஞ்சுக்கிட்டோம். அவன் பட்ட அசிங்கமா அவமானமோ இவ தெரிஞ்சுக்கிட்டாதான் சாகர வரைக்கும் நினைக்காம இருப்பா. இப்ப இவ எதை பத்தி நினைக்கலங்க. இவ நினைக்கிறான்னு நான் சொல்லவே இல்லையே. அவனை பத்தி தெரிஞ்சுக்கணும் தான் நான் பார்க்க சொன்னேன். எனக்கு என்னமோ இவ இத பார்த்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ண மாதிரி இருக்கு. இருக்குதானே செய்யும். இப்படி ஒரு மகா மட்டமான ஆளுன்னு அப்பதான் அவளுக்கு ஒரு நினைப்பு வரும். வரட்டும், அப்பதான் அவனை பத்தி யார் எது சொன்னாலும் இவ தெளிவா இருப்பா.
சரி வந்து சாப்பாடு போடு. பிரீத்தி, உன் முகத்தை பார்த்தா நீ தெளிவா இருக்கிற மாதிரி தெரியல, ஏதோ குழப்பத்துல இருக்கிற மாதிரி தெரியுது. பாத்துக்கோ. விரும்பிக்கு போனவள பொய் கேஸ் போட்டு உள்ள வச்சுட்டா. கிருஷ்ணா பண்ணாத தப்ப பண்ணதா ஒத்துக்கிட்டாதான் என்ன ரிலீஸ் பண்ணுவேன்னு சொல்லி மிரட்டி அவ காரியத்தை சாதிச்சுக்கிட்டா. இது எல்லாத்துக்கும் அந்த அரவிந்தன் துணையா இருக்காமா. இது ஏறிற இந்த கற்பூரத்து மேல சத்தியம். பிரீத்தி, பிரீத்தி, ஏய் பிரீத்தி. அப்பா என்னாச்சுமா? என்ன யோசனை? அது வந்துப்பா. ஏமா ஒரு மாதிரியா இருக்க? ஒன்னும் இல்லப்பா. நேரத்துக்கு தூங்குறியா? தூங்குறேன்ப்பா. அப்ப ஏமா ஒரு மாதிரியா இருக்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. வீட்டுல யாராவது ஏதாவது சொன்னாங்களா? ஐயோ அப்படிலாம் எதுவும் இல்லப்பா. சித்ரா, சித்ரா. இதோ வரேன் மாமா. என்ன மாமா? ஏன் பிரீத்தி சோகமா இருக்கா? யாராவது ஏதாவது சொன்னீங்களா? இல்ல மாமா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஏமா ஒரு மாதிரியா இருக்கா? ஐயோ அப்பா அதெல்லாம் ஒண்ணும் இல்லப்பா. ஒண்ணும் இல்லல்ல? இல்லப்பா. இல்லம்மா, எனக்கு என்னமோ நீ. இல்லப்பா அப்படிலாம் எதுவும் இல்ல. சித்ரா, பிரீத்தியை நல்லா பாத்துக்கோ. சரி மாமா. இங்க பாரு, எனக்கு வந்து அதே சந்தேகம் தான் இப்ப மாமாக்கும் வந்திருக்கு. உனக்கு என்ன குழப்பம்? அப்படிலாம் எதுவும் இல்ல அண்ணி. ஆமா, இதே பதிலா சொல்லிட்டு. கார்த்தி, சொல்லுங்கம்மா. அன்னைக்கு நீயும் அத்தையும் கோயிலுக்கு போனீங்கல்ல? ஆமா. அப்ப அரவிந்த் அங்கிளோட அம்மா தானே அங்க வந்தாங்க? இல்லையே. இல்லையா? அப்ப வேற யார் வந்தாங்க? கிருஷ்ணங்களோட அம்மா தான் வந்தாங்க. கஸ்தூரியா? ஆமா. இவ்வளவு விஷயம் நடந்திருக்கா? அதான் இவ குழப்பத்துல இருந்திருக்கா. ஐயோ, மாதவியை யாரா இப்படி எல்லாம் படம் பிடிச்சது? இதெல்லாம் ஒரு செட்டப் பண்ணி எடுத்ததுமா. ரெண்டு பேரும் சாதாரணமா தான் பேசிக்கிட்டு இருந்தாங்களாம். அரவிந்த் கண்ணன் இந்த தூசிய மாதவி ஊதி விட்டத நம்ம கேமரா ஆங்கிள் வேற விதமா படம் பிடிச்சிருக்கு. என்ன கர்மண்டா இது? எல்லாம் ஏன் ஐடியா தான் அத்தை. அம்மா ஐடியா சூப்பர்ல பாட்டி. ஏன் போட்டாட்டியாச்சடா? இந்த மாதிரி கில்லி ஐடியால அவளுக்கு மட்டும் தான் தோணும். இது மெச்சிக்க வேண்டிய விஷயம் இல்ல. ஏன் அத்தை, உங்களுக்கு எதுக்கு பொறாம? இதுவா பொறாம? இத நான் அசிங்கமா நினைக்கிறேன். நம்ம குடும்பத்துல இதுதான் பண்ணாத அசிங்கம். இதை விட அசிங்கம் அந்த சிரிக்கிம்மாவ பண்ணதான். என் கிருஷ்ணாதா கர்ப்பத்துக்கு காரணம்னு ஊரு கூட்டி அசிங்கம் பண்ணால. அதை விட இது ஒண்ணும் தப்பு இல்ல. இருந்தாலும் பாவம் அந்த அரவிந்த் தம்பி. அடடா அம்மா, என்னப்பா திடீர்னு ஞானோதய பிறந்துச்சா? பாவ முன்னியத்தை பத்தி பேசிட்டு இருக்க. நீ மாறாதம்மா. இந்த கேரக்டர் உனக்கு எடுபடவே எடுபடாது. நீ எப்பயும் எங்களை மாதிரியே இரு, அதான் உனக்கு பொருத்தமா இருக்கும். அத்தை, அப்படி உங்களுக்கு பாவம் பண்ணதா தோணுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். காசிக்கு ஒரு வாட்டி போயிட்டு தலைமுழுகிட்டு வந்துருங்க. இப்படி எல்லாம் கண்ட மாதிரி தப்பு தப்பா போட்டோ எடுத்து அசிங்கப்படுத்தி பார்த்தா
எந்த காசிக்கு போனாலும் பாவம் தொலையாதுமா. ஒரே காசி தான் அத்தை இருக்கு. அப்படி நிறைய காசு இருந்தா பண்ற பாவங்கள் ஜாஸ்தி ஆயிடும்ல. ஏமா ஒரே காசி தானே இருக்கு? ஆமா, ஏன்? அப்போ அந்த தென்காசி? டேய் சிவகாசி இதை மறந்துட்டிய? ஆமாப்பா. நான் பாட்டி கேட்டீங்களா? தென்காசி சிவகாசி போய் தலை முழுகிடுங்க. சரிப்பா, இந்த போட்டோ வச்சு அடுத்து நாம என்ன திட்டம் போட போறோம்? கஸ்தூரி அடுத்த காய் எப்படி நவுத்துறதுன்னு சொல்லணும். நான் சொல்றேன். ஏங்க, எந்த நேரத்துல எதை செய்யணுமோ அதைத்தான் செய்யணும். என்ன செய்யணும்னு சொல்ற? இது என்ன நோட்டு? ஸ்ரீராம ஜெயம் எழுதிட்டு இருக்கீங்களா? இல்ல. இல்ல, அப்ப மூடி வச்சுட்டு தூங்கலாம்ல. அது முடியாது. இப்ப எழுதலன்னா மறந்துரும். அது சரி. பொண்டாட்டி ஞாபகம் இருக்குல்ல? அது எப்படி மறக்கும்? அதான் பக்கத்துல இருக்கே. இருந்து என்ன பிரயோஜனம்? ஆசையா பேசணும்னு கூட கிடையாது. ஆசையா பேசுறதுக்கு என்னடி இருக்கு? புதுசா கல்யாணம் பண்ண மாதிரி. இப்ப மட்டும் என்ன? நமக்கு வயசு ஆயிப்போச்சு. போச்சு. என்ன? அதான் பரமூட்டை வாங்கின கணக்கு விட்டு போச்சு. பொண்டாட்டி விட்டுறாதீங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. என்ன நீ அதையே சொல்லிட்டு இருக்க? என்ன வயல் கணக்கு பார்க்க விடு. முதல்ல என்ன பாருங்க, விடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த கணக்கு வழக்கெல்லாம் பாத்துக்கலாம். உன்னை பாத்துக்கிட்டு தானே இருக்கேன். இப்ப புதுசா பார்க்க என்ன இருக்கு? அப்ப பார்க்கவே மாட்டீங்களா? முதல்ல எனக்கு கணக்கு வழக்க பார்க்க விடுமா. முடியாது. தொந்தரவு பண்ணாதமா. நான் அப்படிதான் பண்ணுவேன். நீ சொன்னா கேட்க மாட்ட, நான் திரும்பிக்கிறேன். என்னங்க? இங்க பாருங்க. பார்க்க விடு. என்ன பாருங்கன்னு சொல்றேன்ல. பாத்துடலாம். நினைப்புதான் ரொம்ப. சுளுக்கு வாங்க போக மாட்டியா? என்ன நீங்க ரொம்பதான் பிகு பண்றீங்க? என்னங்க? என்னம்மா? வீட்ல எல்லாரும் தூங்கிட்டாங்க. தூங்கட்டும். கார்த்தியும் நல்லா தூங்கிட்டான். சரிம்மா, அப்ப நீயும் போய் படு. ச்சே, நீங்களே என்ன மனுஷன், கொஞ்சம் கூட ரொமான்டிக்கே இல்லாம. ஏய் நில்லடி. இப்பதாண்டி புரியுது. கணக்கெல்லாம் இனி நாளைக்கு தான். ஒண்ணு வேண்டாம், போடா. போடாவா? ஆமாடா. சரிதான். ஆசையா கிட்ட வந்தா போடாவா? இதுவும் ஆசையா தான் திட்டின. ஆசையா கிட்ட வந்தா லொல்லுன்னு விழுந்து புடுங்குறீங்க. அது உன்னை பார்க்காம பேசும்போது. இப்பதான் உன்னை பார்த்துட்டேன். ஒண்ணு வேணாம், போடா. என்னப்பா சத்தம்? ஐயோ. சாப்பிட்டியா ராமு? ஓ, என்னையும் சாப்பிட்டியான்னு கேக்குறியா? சாப்பிட்டுதான் வர ராமு. ராமு, நான் உன்கிட்ட ஒன்று கேட்கலாமா? என்னை பார்த்துக்க, எங்க வீட்டுல எல்லாரும் இருக்காங்க. இந்த காட்டுல பார்த்துக்க, யார் இருக்காங்கன்னு சொல்லு. நான் எப்படி உன்னை பார்க்க முடியும்? நீ காட்டுல இருக்கிறதுனால வீட்டுல ஏதாவது ஒரு பொய் சொல்லிட்டு தான் உன்னை பார்க்க வரேன். கஷ்டமா இருக்கு ராமு. என்ன ராமு, வருத்தப்படுறியா? அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம். எனக்கு உன்னை நினைச்சாதான் கவலையா இருக்கு. என்ன சாப்பிட்ட? எங்க இருக்க?
உன் நினைவாவே இருக்கு ராமு. எதுக்கு நீ காட்டுல இருந்து தனியா கஷ்டப்படுற? இப்ப சாம ஊருக்குள்ள வந்துடுறாமோ. ராமு, நீ மட்டும் ஊருக்குள்ள வந்துட்டீன்னா நானும் அத்தையும் ஒன்ன நல்லா பார்த்துப்போம். வீட்டுல எல்லாரும் ஒன்ன நல்லா பார்த்து போறாமோ. வந்துடுறா ராமு. என்ன ராமு பதிலே இல்லாம இருக்க? ஊருக்குள்ள வந்துரு. எப்ப வர போற? நீ தனியா கஷ்டப்படாத ராமு. நான் சொல்றது கேளு ராமு, ப்ளீஸ். என்ன ராமு, நான் கேக்குறதுக்கு பதிலே சொல்லாம இருக்க? சரியா வரலையா? ஏதாவது பதில் சொல்றா ராமு. இங்கிருந்து என்ன பண்ண போறேன்? எவ்வளவு கேட்டோம், உனக்கு எப்படி அவ்வளவு நெஞ்சு எடுத்தோம்? வரியா ராமு ஊருக்குள்ள? ராமு, ராமு, ராமு நில்லு. பதில் சொல்லிட்டு போடா ராமு. ஏ ராமு, ராமு நில்றா ராமு. ராமு, ராமு நான் கேட்டதுக்கு பதில் சொல்லிட்டு போ ராமு. ராமு, ராமு நில்லு ராமு. ராமு, ராமு போகாத. நில்லு ராமு. போறியா? ஊருக்குள்ள வர ராமுக்கு விருப்பம் இல்ல போல. அதான் பதில் பேசாம போறான். அப்போ ஊர்ல என்னமோ நடக்க போறது. நீ என்கிட்ட வாங்கின 50 லட்ச ரூபா பணத்துக்கு நீயே எழுதி கொடுத்த கடன் பத்திரம் எனக்கு எதுவும் வேணாம்ப்பா. என் மகனுக்கு தான் அந்த பிரீத்தி வேணும். சம்பந்தம் இல்லைன்னு சமரசமா நீயா யோசிங்க, நல்லா யோசிங்க. அந்த ஆளை ஏதாவது செய்யணும். அவரை நீ பழி வாங்கணும்னா அவரை எதிர்த்து பண்ற எந்த விஷயத்துக்கும் நான் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அதுக்காக நீங்க யோசிக்கலையா? போயும் போயும் ஏன் இப்படி கிணத்தனமா அவர்கிட்ட மாட்டினீங்க? அதை தான் நான் யோசிக்கிறேன். திட்டுங்கய்யா, நல்லா திட்டுங்கய்யா. நாங்க யாரும் சொல்லி இவர் கேட்கல. நீங்க திட்டினாலாவது கேட்கிறாரான்னு பார்ப்போம். வீட்டு பத்திரத்தை தூக்கி கொடுத்துட்டாரு, வெத்து பத்திரத்திலையும் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்காரு. இனி என்ன சொல்லி என்ன பிரயோஜனம்? இனி அவர் கேட்டுதான் என்ன ஆக போகுது? அப்போ நாங்க வந்ததே வேஸ்டா? டே அரவிந்த், பாடா. ஹலோ, எங்க போறீங்க? என் வீட்டுக்கு தான். வீட்டு பத்திரமும் வெத்து பத்திரமும் இப்ப நாகேந்திரன் கிட்ட இருக்கு. அதை வச்சு அவங்க இந்நேரம் அவங்க பேர்ல உங்க வீட்டை மாத்திருப்பாங்க. ஐயோ, என் பொண்டாட்டிய வீட்டுல தனியா விட்டுட்டு வந்திருக்கனே. அவ வீடு இல்லாம ரோட்ல நிப்பால. பரவாயில்லையே, மனைவியை பத்தி கூட நினைக்கிறீங்க? தலைவரே, என் மகனையும் சேர்த்துதான் நான் நினைக்கிறேன். நான் கூட ஏதாவது கட்சி ஆபீஸ்க்கு போய் அந்த கட்சிக்கு மாறிட்டதா சொல்லி அங்கேயே தங்கிடுவேன். ஆனா என் மனைவியும் என் மகனும் எங்க தங்குவாங்க தலைவரே? எங்க போவாங்க தலைவரே? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. எதையுமே தப்பு பண்ண பிறகு யோசிக்க கூடாது, தப்பு பண்றதுக்கு முன்னாடி யோசிக்கணும். ஒரு பிரச்சனை ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் அது தப்பா இல்லையானே தெரியுது. சரி, இனி இதை பத்தி பேசி பிரயோஜனம் இல்லை. ஐயா, நான் பண்ணது தப்புன்னு தானே நீங்க யோசிக்கிறீங்க? இல்ல, இந்த விஷயத்துல உங்களுக்கு எப்படி உதவலாம்னு யோசிக்கிறேன். அப்ப என் வீட்டு பத்திரம் அது பத்திரமா உங்க கைக்கு வந்து கிடைக்கணும். சரிங்கய்யா. நீங்க கையெழுத்து போட்டு கூட வெத்து பத்திரம் வெறும் வெத்தா போகணும். ஆக்கிடுவோம். அவன் நரி தந்திரத்தால உங்களை கவுத்தான், நம்ம ராஜ தந்திரத்தால அவனை திருப்பி அடிக்கணும். ஏதாவது பண்ணி என் வீடு எனக்கு கிடைக்கணையா. தப்பி தவறி அந்த வீடு அவன் கைக்கு போச்சுன்னா உங்களுக்கு மாப்பிள்ளை வீடுன்னு சொல்லிக்க எதுவுமே இல்லாம போயிடுயா. இதனால கல்யாண ஏற்பாடு கூட. அப்படியெல்லாம் நீங்க சொல்லக்கூடாது. நான் உங்களை பார்த்தோ உங்க வீட்டை பார்த்தோ என் மகளுக்கு சம்மந்தம் பேச வரல.